இல்லை நம்ம தான் மாற்ற மாட்டோம் இல்லை, நம்மகிட்ட தான் நிலம் இல்லைல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பிரின்சிபல் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்களே எப்படி முடிவு பண்ணலாம்? பின்னாடி இருக்க விவசாய நிலம் 10 ஏக்கர் நாங்கள் ரேட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம டீச்சரே கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க, எங்கள் செக்ரட்டரி நல்லவர், மாற்ற மாட்டாரு, நமக்கு 25 ஏக்கர். இவங்ககிட்டே பிடிச்சி நடந்துட்டு இருக்காங்க. யாரு? நம்ம டீச்சர்ஸ். மெனி மேனேஜ்மெண்ட்ஸ் ஆர் ரெடி. இதுதான் ரியாலிட்டி. இன்னும் வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்றேன். தனியார் பல்கலைக்கழகம் மாத்திட்டா அப்பாயின்மெண்ட்லயும் அட்மிஷன்லயும் 69% கிடையாது. இதுதான் உண்மை. வெளிப்படையாக பேசுறேன். இஸ்லாமிய காலேஜ், கிறிஸ்துவ கல்லூரியை தவிர மீதி ஒரு 110 கல்லூரி நான் மைனாரிட்டி. I don't know. Is there any one trust which is a community in Tamil Nadu? ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது வெவ்வேறு ஜாதிக்காரங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ கடந்த 10 வருஷமா தமிழ்நாட்டில் எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்தாலும் அது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட், இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபேமிலி பேஸ்ட். ஏதாவது விதி விலக்கிறதா வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஒரு கல்லூரியாக இருந்தா. இப்போ நான் ஒரு காலேஜ் நடத்துறேன், நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன். என் கம்யூனிட்டி தான் 10 வருஷமா அந்த காலேஜை பார்க்குது. ஐ பிளாங் டு கம்யூனிட்டி ஏனே வச்சுக்கிறேன். கம்யூனிட்டி பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஆஃபீஸ் வேற இருக்கிறதுனால நான் தனியார் பல்கலைக்கழகமாக மாத்திட்டேன். வெளிப்படையாக பேசுறேன். நான் யாருக்கு போஸ்டிங் போடுவேன்? யார்? கேட்டு வாட்ச்மேன் முதற்கொண்டு ஏன் ஜாதி யாராக இருக்கும்? கேண்டீன்ல டீ ஊற்றுறோம் முதற்கொண்டு ஏன் ஜாதியில் இருக்கிற ஏழையா இருக்கும்? என் கார்டன்ல புல்லு விட்டு லேடி கூட ஏன் ஜாதியில் இருக்கிற ஒரு ஏழையா இருக்கும். அதுதான் ரியாஸ். அப்ப என்ன ஆகும்? சரி, வெளிப்படையாக பேசுறேன். இந்த எந்த ஜாதிக்காரங்களும் அதிகமாக காலேஜ் வச்சிருக்காங்க, நீங்க சர்வே எடுத்து பாருங்க. இதுக்கு நான் பேசுறது கூட இதுதான் அமெண்ட்மெண்ட் காரணம். 115 காலேஜில் எம்பிசி சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட் எத்தனை இருக்கு, எஸ்சி எஸ்டி சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட் எத்தனை இருக்கு, பிசி சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட் எத்தனை இருக்கு, ஓசி சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட் எத்தனை இருக்குன்னு இன்னைக்கு கூகுளில் தட்டி எண்ணி பாருங்க. இந்த அமெண்ட்மெண்டோட வீரியம் புரியும். எனவே தோழர்களே, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. சென்னையில் நடக்கிற போராட்டத்துக்கு மினிமம் 1000 ஆசிரியர்கள், எங்க திருச்சியில் 75 தோழர்கள் இருக்கோம். ஏவிடியில் தலைவர் நோட் பண்ணி வச்சுக்கலாம், அட்டண்டன்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 25 பேர், 100 பேரோட நான் கண்டிப்பா சென்னையில் எங்க போராட்டம் நடந்தாலும் எங்க காலேஜில் நான் நம்பரை கூட்டிக்கிட்டு எங்க பேட்ச் எடுத்து கூட்டிக்கிட்டு நாங்கள் வரோம். அதனால போராட்டங்கிறது அனைவருக்குமானது. இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சிஎஸ் தான் ஈஸியான விஷயம். ஏன்னா 6th பே விஷயம்ல